ஆனால் நிலா வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. ட்ரெஸ் எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனதுக்கப்புறம் அந்த கடையில் இந்த ட்ரெஸ் எல்லாம் உன்னால் வாங்க முடியுமா, இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் என்ன தெரியுமா, இந்த ட்ரெஸ்ஸை நீ வாங்கணும்னா ஒரு மாதம் வரைக்கும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சோழன் சேரன் இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டே இருக்கும்போது இந்த விஷயம் எதுவுமே வந்து நிலாவுக்கு தெரியாது. ஏன்னா நிலா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் துணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் மேலே வச்சு எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவங்க எல்லாம் வெளியே கிளம்பிடுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. சரிங்களா, அந்த ஹோட்டலில் சாப்பிடும் போது நிலாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஹோட்டலில் சாப்பாடோட ரேட் என்ன தெரியுமா, இங்கே வந்து ஒரு தக்காளி சாதமே வந்து 400 ரூபா, இங்கே ஒரு தயிர் சாதமே 600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விலையை சொல்லி 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 அவங்கள அசிங்கப்படுத்திட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நிலாவுக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு இந்த ரிசப்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் சோழன் நான் இல்லை என்னாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க சொல்லியிருக்காரு. நிலா நினச்சிருந்தாங்கன்னா அப்போவே அந்த ரிசப்ஷனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருக்க முடியும். ஆனால் சோழன் வந்து சொல்லிட்டாரு, சரி நம்ம சோழனுக்காக நம்ம வந்து கேட்போம் அப்படின்றதுனால தான் அமைதியாக இருக்காங்க. இல்லைனா இவங்க பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயோ வந்து இதை தூக்கி போட்டு போகிறதுக்கு நிலாவால் முடியும்.